தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இதுவரை நம்பினீர்கள். இன்றைய நாள் காரியங்கள் இல்லை, நேற்று நீங்கள் சந்தித்ததான பிரச்சனை, விபத்து, போராட்டம், கஷ்டம், துன்பம், நீங்கள் திடீரென்று கேட்டதான துக்கமான செய்திகள், விபத்தான செய்திகள், அவர்களுக்கு நடந்த மோசங்கள், நாசங்கள், இவைகளை குறித்து கலங்கி பதறிப்போனதான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தான் தைரியப்படுத்துகிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தரை என்றென்றைக்கும் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்தரிப்புன்னு இது நமக்கு அறிவுறுத்துகிறார். அதனால் எந்த நேரத்திலும் அவரை எப்பொழுதும் நம்புகிற தெய்வ பிள்ளையாய் நாம் இந்த நாளில் காணப்படுவோம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்கு செய்துன்னு சொன்ன காரியத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை விட்டு விடாதபடி, அந்த நம்பிக்கை நின்று நீங்கள் திசை திரும்பாதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் இப்படி வழிவிலக செய்துவிட்டு நம்முடைய அவபக்தியை, நம்முடைய அவிசுவாசத்தை கொண்டு நமக்கு இருக்க நன்மையை தெய்வம் நமக்கு ஏற்படுத்தினதான அனுகூலங்கள், ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மை விட்டு தூரப்படுத்தி விடுவான். தெய்வம் ஒரு தரம் தான் செய்வார். திரும்ப திரும்ப அவர் செய்கிறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. சொன்ன வாக்கு மீறுகிறவரும் அல்ல. சொன்னதை நிறைவேற்றுகிறவர்.